இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல் வந்து டிலேட்டட் ஆச்சு அப்படின்னாலோ, இல்ல யூடியூபோட பாலிசிய நம்ம வந்து வயலன்ஸ் பண்றோம், இல்ல வயலன்ஸ் பண்ற மாரி நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னாலோ, ஸோ நம்மளோட சேனல வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து பெர்மனன்ட்டா ரிமூவ் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ண சேனல வந்துட்டு நம்மளால வந்து ரெக்கவர் பண்ணி வாங்க முடியும். அத வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல இருந்து டோட்டலா டிலேட்டட் பண்ணிட்டாங்க. நம்மளோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ரிமூவ் ஆன கண்டிஷன்ல தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட சேனல செக் பண்ணும்போது இப்படி தான் வந்து இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சேனல் வந்து எந்த ஒரு பாலிசியையும் வந்து வயலன்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில ஈஸியா நீங்க வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ அத பத்தின டீட்டெயில வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட மெயில் ஐடிய ஓப்பன் பண்றேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த் என்னோட சேனல வந்து ரிமூவ் பண்ணதுக்கான ஒரு மெயில் வந்து எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில வந்து பார்க்கல. பேங்கிங் ஹெல்ப்லைன் வி ஹேவ் ரிமூவ்ட் யுவர் சேனல் ஃப்ரம் யூடியூப். நான் யூடியூப்ல இருந்து நம்மளோட சேனல வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11லயே நம்மளோட சேனலுக்கு இந்த மெயில் வந்து வந்திருக்குது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில வந்து பார்க்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மே 17ல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்னோட சேனல்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது, என்னோட சேனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பிளாங்க்கா இருந்தது. எதுவுமே வந்து இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மெயில் ஐடிய ஓப்பன் பண்ணி நான் வந்து செக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாரி பாலிசிய வந்து வயலன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து. அதனால வந்து உங்களோட சேனல வந்து நாங்க யூடியூப்ல இருந்து நிரந்தரமா வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்குது. ஸோ நான் வந்து வயலன்ஸ் பண்ற மாரிலாம் நான் எந்த ஒரு வீடியோவும் வந்து பண்ணல. ஆனாலும் என்னோட சேனல் வந்து ரிமூவ் ஆயிருந்தது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மெயில்லயே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சேனலுக்கான லிங்க் வந்து இதில குடுத்துருப்பாங்க. இந்த லிங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த லிங்க வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்க யூடியூப் சேனலோட அந்த யுஆர்எல் லிங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ரீஅப்ளை பண்றதுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட சேனல ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம நம்ம ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட சேனல அகைன்ஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்களோட சேனல் எந்த ஒரு பாலிசியும் வயலன்ஸ் பண்ணல அப்படின்னா, இமிடியேட்டாவே உங்களோட சேனல் வந்து ரெக்கவர் ஆகி வந்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி எனக்கு வந்த மெயிலு. இப்போ என்னோட சேனல வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணியும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்த மெயில காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ரீஅப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க நமக்கு வந்து ரீப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரீப்ளை வரதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே எனக்கு ரீப்ளை பண்ணி என்னோட சேனல் வந்து ரீஓப்பன் ஆயிருச்சு. சேனலோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் டேக்கிங் அனதர் லுக்கிங் கன்ஃபார்ம் தட் யூர் சேனல் டஸ் நாட் வயலன்ஸ் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அதாவது நம்மளோட சேனல் வந்து எந்த விதத்திலயும் அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறத நாங்க வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து திருப்பி கிடைச்சிரும் அப்படிங்கிறது மாரி இவங்க வந்து நமக்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க. இந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட சேனல் வந்து கிடைச்சிருச்சு. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2:25க்கு தான் இந்த ஒரு மெயில் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த மெயிலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் டிஃபரெண்ட். இது வந்து 2:15க்கு. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம அந்த ரீஅப்ளை பண்ணதுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிசினஸ் டே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ரிவ்யூ பண்றதுக்கு. ஸோ அதுக்குள்ள நம்மளோட சேனல்ல எந்த ஒரு பாலிசியும் வயலன்ஸ் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2:25க்கு நமக்கு சேனல் வந்து ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து ரெக்கவர் பண்ணேன். இப்போ இந்த ஃபார்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் இமெயில் ஐடி. இந்த சேனல வந்து எந்த இமெயில் ஐடியில நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ, அந்த இமெயில் ஐடிய வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்க சேம் இமெயில் ஐடிய குடுக்கனாலும் குடுக்கலாம். இல்ல உங்களோட பிரைமரி இமெயில் ஐடிய இந்த இடத்துல என்டர் பண்ணனாலும் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல சேனலோட யுஆர்எல். நம்ம வந்து அங்க காப்பி பண்ணோம்ல, அந்த யுஆர்எல் வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த யுஆர்எல் வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அடுத்தது ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சம் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் வந்து எந்த விதத்திலயும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணல. நான் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ அஃபெக்ட் பண்ற மாதிரியோ, நான் எந்த ஒரு வீடியோவும் வந்து பண்ணல. என்னோட சேனல வந்து மறுபடி வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இங்கிலீஷ்ல டைப் அடிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல டைப் அடிக்க தெரியல அப்படின்னா, ஸோ இத வந்து தமிழ்ல டைப் பண்ணி, அத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி, அத காப்பி பண்ணி கூட இங்க
பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட்டட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்மிட்டட் ஆனதுமே ஒரு ஒரு மெயில் வந்து இது மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. 2 நாளையில உங்களோட சேனலை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் அப்டேட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேனல் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் வந்து வயலன்ஸ் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட சேனல் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் வயலன்ஸ் பண்ணலை அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் எனக்கு வந்து சேனல் ரிமூவ் ஆகும்போது இந்த லோகோவில் இருந்து எல்லாமே வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே என்னோட சேனல் வந்து ரிட்டன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. பட் சேனல் உள்ள வியூஸ் இது எல்லாமே வந்து 0 ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தை நான் வந்து நம்ம சேனல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்காம விட்டுட்டேன். இல்லைனா அந்த டைம்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சேனல் அப்போவே ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்போட ராங்கான ஒரு கெஸ்ஸில் இவங்க வந்து நம்ம சேனலை வந்து எடுத்துருக்குறாங்க. மற்றபடி நம்ம வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் வந்து வயலன்ஸ் வந்து பண்ணலை. அவங்களோட ரூல்ஸ் எதையுமே நம்ம வந்து வயலன்ஸ் வந்து பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருச்சு. ரிட்டர்ன் கிடச்ச பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாமே வந்து 0வாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போகும். உங்களோட பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து ரெக்கவர் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக ஒரு 45 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இஷ்யூவும் வரல. உங்களுக்கும் இது மாதிரி யூடியூப்போட கைட்லைன்ஸை வந்து வயலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சேனல் ரிமூவ் ஆயிருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சேனலும் இது மாதிரி ஈஸியாக வந்து ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.